Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம கார்பன் பேப்பர் இல்லாமல் எப்படி ட்ரேசிங் பண்ணுறது ப்ளவுஸில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் இந்த பட்டர் பேப்பரில் எப்படி இந்த டிசைனை காப்பி பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நான் ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கர்வ் எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து நம்ம ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து எப்போயுமே ட்ரேசிங் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பட் சில பேர் கேட்டிருந்தீங்க ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியாதான்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ நான் ப்ளவுஸ் பீட்டை வந்து ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேசிங் பேப்பர், இந்த பட்டர் பேப்பரில் நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் கீழே உள்பக்கமாக, இப்போ கீழே பாருங்கள், என் கை தெரியுதா, அந்த பேப்பர் லைட்டாக தெரியும் பாருங்கள். ஸோ அந்த இம்ப்ரெஷன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த பேப்பரை நான் கீழே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், ஓகேவா? அதுக்காக இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ப்ளவுஸில் நெக்கோட லைனு, அதுவும் அந்த பேப்பரில் வந்து நெக் லைன் ட்ரா பண்ணியிருப்போம், அதுவும் கரெக்டாக சேமாக இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடம் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். அந்த ரெண்டு நெக்கும் கரெக்டாக அதே அளவில் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இந்த பெல் பென்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பெல் பென்ஸ் எடுத்து கிளாத்து அண்ட் தென் ட்ரேசிங் பேப்பர் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க. பேப்பர் வந்து மூவ் ஆகவே கூடாது, அதுக்காக தான் இந்த பெல் பென் நம்ம குத்துறது. நம்ம கையிலேயே ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மளால் ட்ராயிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் 4 சைட்ஸும் வந்து முடிஞ்சால் நீங்கள் சுற்றி அந்த நெக்கு சுற்றி வந்து பெல் பென்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பேப்பர் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். அந்த லைன் வந்து அந்த அலைன்மெண்ட்டும் மாறாமல் இருக்கணும், ஓகேவா? இந்த ப்ளவுஸில் இருக்கிற நெக்கும் கீழே பேப்பரோட நெக்கும் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும். உங்களுக்கு தெரியும், அந்த இம்ப்ரெஷன் நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் பென்சில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சிருக்காது. பட் இந்த மாதிரி டார்ச் நம்ம அடிக்கிறப்போ கீழே வந்து ஃபோனோட டார்ச்சோ இல்லை வந்து நார்மலாக எதனா டார்ச் இருக்கும்ல உங்கள் வீட்டில், ஸோ அந்த டார்ச் இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் தெரியும். பார்த்திங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். ரொம்ப கிட்ட ஃபோக்கஸாக எடுத்துகிட்டு வராதிங்க, அந்த டார்ச்சை கொஞ்சம் கீழே வச்சுடுங்க. கீழே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த டிசைன் நல்லா தெரியும். இப்போ வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேப்பரும் நல்லா தெரியுது, அந்த டிசைனும் நல்லா தெரியுது பாருங்கள் அந்த கிளாத்தில். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணுறப்போ நீங்கள் டைட்டாக வந்து பென்சிலை வந்து நல்லா அழுத்தி ட்ரா பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ரிங்கு லூஸ் ஆகிடும், ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம டார்ச் எடுத்துகிட்ட உடனே அந்த இம்ப்ரெஷன் நல்லாவே தெரியும் நம்ம ட்ரா பண்ணது. ஸோ இதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். திருப்பியே சொல்கிறேன், ரொம்ப டைட்டாக ட்ரா பண்ணாதீங்க, ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ரிங்கில் லூஸ் ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்து ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து நார்மலாகவே வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி கார்பன் பேப்பர் இல்லாமல் உங்களுக்கு பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பெல் பென்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம ட்ரேஸ் பண்ணி டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த ஒர்க்கை. ஸோ இதில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். சேம் அதே பேட்டர்ன் தான் வந்து பேக் நெக் அண்ட் தென் ஸ்லீவுக்கும் அதே பேட்டர்ன் தான். இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து நான் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி தான் ட்ரேஸ் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஜரி. நிறைய பேர் நீங்கள் பிராண்டோட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் மம்தா பிராண்ட், A1 மம்தா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் ஜரி. அண்ட் தென் நீடில் பார்த்தீங்கன்னா அயன் நீடில். நான் நிறைய பேர் ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்குறது நீடில் தான், நீடில் பற்றி தான் கேட்குறீங்க. ஸோ நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன், ஜரி அண்ட் தென் பீட் ஒர்க் ரெண்டுத்துக்குமே. இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அந்த லைன் மேலேயே நான் வந்து ஜரி லைன் கொடுக்குறேன். ஸோ எப்போயுமே பேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஜரி லைன் தானே ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி வந்து நான் ஜரி லைன் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் ஒரு நார்மலாக நம்ம 2 லைன் இல்லை 3 லைன் கொடுப்போம். இதுக்கு நான் ஒரு 4 லைன் கொடுக்க போகிறேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பீட் ஒர்க் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அதனால் ஜரி வந்து ஒரு 4 லைன் கொடுத்தா ஹைலைட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்ஸு. நான் இதுக்கு வந்து கட் பீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் கட் பீடு. ஸோ நிறைய பேர் கட் பீட்னா என்னென்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளிட்டரியாக இருக்கும், பார்க்க ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், தூரத்துலேருந்து பார்த்தா நல்லா பளபளன்னு தெரியும். ஸோ அதுக்காக நான் கட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ கட் பீடையும் வந்து நம்ம நார்மலாக சுகர் பீட் லோட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நீடில் இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பீட்ஸ் எல்லாமே லோட் ஆகிடும். ஸோ இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கொடி டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கோம்ல, அது ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ கட் பீட் தான் கொடுக்க போகிறோம். லென்த்தாக ஒரு செயின் எடுத்திருக்கேன். நான் நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன்.
நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன, கட் பீடுக்கு வந்து நம்ம நார்மல் சீவிங் டெய்லரிங் த்ரெட் யூஸ் பண்ணால் வந்து அறந்து போயிடுது, எனக்கு அந்த பீட் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதால அது பட்டு எனக்கு அறந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் வந்து நைலான் த்ரெட் யூஸ் பண்ணலாம். நைலான் த்ரெட்டை வந்து இன்னொரு நேம் வந்து நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒயர் மாதிரியே இருக்கும், ஒரு ஒயிட் கலர் ஒயர் மாதிரியே இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கட் பீடுக்கெல்லாம் வந்து அறந்து போகாது, அது ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் வந்து இது டெய்லரிங் த்ரெட்னால் எப்படி கொஞ்சம் அந்த தின்னாக இருக்கும், நூல் சிக்கிக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஸோ அதுக்காக தான் நைலான் த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், வேணும்னா அந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கட் பீடை வந்து ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் இல்லை, 2 சுகர் பீடுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம், 2 பீடாக யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே குட்டியான கட் பீட் தான், சுகர் பீட் சைஸ் தான் இருக்கும். அதனால் 2 பீடாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அந்த லைன் ஃபுல்லாக அந்த கொடி டிசைன் ஃபுல்லாகவே நான் வந்து கட் பீட் தான் கொடுக்குறேன். இது ரொம்பவே சிம்பிளான டிசைனுங்க, பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ நான் போடுறது எல்லாமே சிம்பிளான வீடியோ மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே நான் பிகினர்ஸ்க்காக தான் போடுறேன். அவங்களுக்கு நல்லா புரியணும், சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாம் நிறைய ஐடியாஸ் கொடுத்தோன்னா அவங்க நிறைய ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நான் ரொம்பவே சிம்பிளான டிசைன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபைனலாக ஒரு எண்ணாட் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் கொடி டிசைனுக்கும் இதே மாதிரியே தான் நான் வந்து ஒவ்வொரு கட் பீட், அந்த டேர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வு, அந்த சுழிக்கிறோம்ல, அந்த இடத்துல மட்டும் நான் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா அந்த டேர்னிங் வந்து கரெக்டாக இருக்கணும். மற்றபடி வந்து நீட்டாக இருந்ததுன்னா 2 சுகர் பீட் லைக் கட் பீட்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் 2 பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். பெருசாக இந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அப்படி உங்களுக்கு லைக் தூக்குற மாதிரி இருக்குது பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றா கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நான் 2 பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதே மாதிரி அந்த கொடி டிசைன் ஃபுல்லாத்துக்கும் வந்து கட் பீடை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். எல்லாத்துக்குமே எண்ணாட் போடணும் மஸ்ட்டு. ஸோ ஃபைனலாக எண்ணாட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீஃப் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 4 பீடு, ஓகேவா, 4mm பீட் 4 தான் விடணும்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் க்ராஸாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த த்ரெட்டை வந்து பின்னாடி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 3rd பீடு இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு லாங் ஸ்டிச், திருப்பி ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி ஒரு 4 பீடு, ஒரு 2 ஸ்டிச் கொடுத்துருங்க. திருப்பி லென்த்தாக பின்னாடி இழுத்து 3rd பீடு இருக்குல்ல, அங்கே ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4 பீடு விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல எண்ணாட் போட்டுடணும். இது பார்க்க ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். இது எல்லாமே க்ராஸாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலாக எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இது பார்க்க ஒரு லீஃப் மாதிரியே இருக்கும். இப்போ இதில் வந்து லென்த்தாக இருக்கிற இதுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி லீஃப் கொடுக்குறேன். லென்த்தாக நம்ம ஒயிட் பென்சிலை ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல அதே மாதிரி 4 பீட் வந்து க்ராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ஸ்டிச், டபுள் ஸ்டிச்சு, லென்த்தாக ஒரு செயின் எடுக்கிறேன். 3rd பீடாண்ட ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி 4 பீடை வந்து விடுறேன். அப்புறம் டபுள் ஸ்டிச் கொடுக்குறேன். திருப்பி லென்த்தாக ஒரு செயின் எடுத்து 3rd பீடாண்ட லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, அப்புறம் திருப்பி ஒரு 4 பீட் வச்சு ஃபைனலாக எண்ணாட்டு. இது இந்த லீஃப் எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த ஒயிட் பென்சிலில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, பெருசாக லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுக்கெல்லாம் வந்து லீஃப் கொடுக்குறேன். மற்றதுக்கெல்லாம் என்ன கொடுக்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாத்துக்கும் நான் லீஃப் வந்து ட்ரா பண்ணிட்டேன். அதான் பெரிய லைனுக்கெல்லாம் லீஃபு. இந்த ஷார்ட்டாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துலலாம் வந்து ஸ்டோனு. ஸோ நான் வந்து இதுக்கு ரவுண்ட் ஸ்டோன் அண்ட் தென் ஐ ஷேப்பில் ஒரு கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த கர்வ் இடத்துல வந்து நான் ரவுண்ட் ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஷார்ட்டாக லைன் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துலலாம் வந்து ஐ ஷேப் ஸ்டோன். ஸோ இதே மாதிரி வந்து நெக் ஃபுல்லாக வந்து ஸ்லீவ்க்கும் இதே டிசைன் தான். ஸோ இதே அந்த கொடி டிசைன் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதே டிசைன்லேயே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாத்தை வந்து ரிங்லேருந்து எடுக்கணும், ஓகேவா, உடனே எடுத்துடக்கூடாது. ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு ஃப்ரண்ட் நெக்கோடது. ரொம்பவே சிம்பிளான டிசைன், பட் ஆனால் பார்க்க லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஸ்டோன்ஸ்லாம் நிறைய வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக்கு, இதுதான் பேக் நெக்கோட வியூ.
இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ இல்லைனா வீடியோ கிளிப் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.